Yallery Yellow. ஒரு காலத்தில் அது ஒரு நல்ல காலமாக இருந்தது. 18 வயதான டாம் டைவர் என்ற ஒரு இளம் பையன் வாழ்ந்து வந்தான். டாம் ஒரு சோம்பேறி. அவன் பிரபலமான மிஸ்டர் ஓல்ட் மெக்டானல்டின் பண்ணையில் பணிபுரிந்தான். உண்மையில் அவன் அங்கு ஒரு ஊழியனாக இருந்தான். ஆனால் நாள் முழுவதும் சோம்பேறித்தனமாக இருப்பான். எந்த வேலையும் செய்ய மாட்டான். எப்போதும் சாக்கு போக்குகளுடன் தயாராக இருப்பான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு டாம் வயல்வெளியில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று யாரோ அழுவதை கேட்டான். உதவுங்கள், உதவுங்கள், நான் ஆபத்தில் இருக்கிறேன். யாராக இருக்கும்? நான் தான், யாலரி எல்லோ. எனக்கு உதவுங்கள் ஐயா. எதற்காக வம்பை விலைக்கு வாங்க வேண்டும்? நாம் போக வேண்டிய இடத்திற்கு நிம்மதியாக போய்கொண்டு இருப்போம். அமைதியாக இருந்ததால் சத்தம் வலுவாக இருந்தது. ஓ, இந்த பாறை, இந்த பெரிய பாறை என்னை அழுத்திக் கொண்டு இருக்கிறது. சரி, கத்த வேண்டாம், நான் வருகிறேன். டாம் ஒளியின் திசையை நோக்கி நடந்தான். விரைவில் ஒரு பாறை மீது வந்தான். அங்கு நில ஒளியின் வெளிச்சத்தில் ஒரு குள்ள மனிதர் நின்றார். தம்பி, எனக்கு உதவுங்கள். இந்த பாறை என் காலை போட்டு அழுத்திக் கொண்டு இருக்கிறது. சரி, உதவி செய்கிறேன். முதலில் அழுவதை நிறுத்துங்கள். எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. டாம் கவனமாக பாறையை நகர்த்தினான். விரைவில் குள்ள மனிதரின் கால் விடுவிக்கப்பட்டது. நீங்கள் ஒரு தேவதூதனாக வந்தவர். நான் இப்பொழுது சுதந்திரம் அடைந்து விட்டேன். சரி குள்ளர் அவர்களே, இப்போது நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். எனது பெயர் எல்லரி எல்லோ. இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் பரவாயில்லை, நான் இப்போது புறப்படுகிறேன். ஆனால் முதலில் நீங்கள் செய்த உதவிக்கு நான் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். நீங்கள் வேண்டியதை கேளுங்கள், அதை கொடுக்க என்னால் முடியும். எதுவானாலும்? ஆமாம், எதுவானாலும் முடியும். உங்களுக்கு அழகான மனைவி வேண்டுமா? நிறைய தங்கம் வேண்டுமா? வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யாமல் சாப்பிட வேண்டுமா? எனக்கு மனைவி இருக்கிறாள். எனக்கு அவள்தான் இந்த உலகிலேயே அழகானவள். அதனால் நன்றி கொள்ளரே. நான் இப்பொழுது புறப்படுகிறேன். அப்படி என்றால் நான் உங்களுக்கு நிறைய தங்கம் கொடுக்கிறேன். நல்லதுதான். ஆனால் ஒரு விஷயம், வாழ்நாள் முழுக்க இனிமேல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று ஏதோ கூறினீர்களே, அது எனக்கு பிடித்திருக்கிறது. அப்படி என்றால் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு கூறுங்கள், எல்லரி எல்லரி, கிரேட் எல்லரி. நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன். போச்சு. நீங்கள் எல்லரி எல்லரி என்று சொன்னால்தான் உங்கள் விருப்பம் நிறைவேறும். சரி, நான் இப்போது புறப்பட வேண்டும். வருகிறேன். பிறகு அவர் ஓடி சென்று இரவில் காணாமல் போனார். டாம் தலையை சொரிந்து பின்னர் தோள்களை அசைத்து நடந்து சென்றார். அடுத்த நாள் டாம் பண்ணையை அடைந்த போது மிஸ்டர் மெக்டானல்ட் கூறினார், டாம் மகனே, சமையல் அறைக்கு சென்று சாப்பிட உணவுகளை ஏற்பாடு செய். சரிங்க ஐயா. பிறகு டாம் சமையல் அறைக்கு சென்றான். அவன் கதவை திறந்தவுடன் சுத்தம் செய்ய வேண்டிய உணவு பாத்திரங்களை கண்டான். அவன் திகிலுடன் பார்த்தான். என்ன கொடுமை இது! இதை சுத்தம் செய்யவே ஒரு நாள் ஆகும் போல் இருக்கிறதே. முந்தைய இரவு எல்லரி எல்லோவுடனான சந்திப்பை திடீரென்று அவன் நினைவு கூர்ந்தான். இது செயல்படுகிறதா என்று பார்ப்போம். எல்லரி எல்லரி. அவன் அதை சொன்னவுடன் குழாயில் இருந்து தண்ணீர் பாய ஆரம்பித்தது. வாளிகள் அதை நோக்கி பறந்தன. பின்னர் தானாக நிரப்ப ஆரம்பித்தன. விரைவில் துடைப்பான்கள் தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தன. அப்போது பாத்திரங்களும் கழுவப்பட்டன. டாம் ஆச்சரியப்பட்டான். ஆஹா, இது செயல்படுகிறது. நன்றி எல்லரி. உடனே எந்த அழுக்கும் இல்லாமல் சமையலறை சுத்தமாகவும் பொலிவாகவும் இருந்தது. இங்கு வேலை முடிந்து விட்டது திரு மெக்டானல்ட், நான் வருகிறேன். டாம் பெருமையுடன் சமையல் அறையிலிருந்து வெளியேறினான். அவன் மிஸ்டர் மெக்டானல்டிடம் சென்று வேலை முடிந்ததாக கூறினான். முடிந்ததா? இவ்வளவு சீக்கிரமாகவா? ஏதாவது பகல் கனவு கண்டு வருகிறாயா? இல்லை, சந்தேகம் இருந்தால் நீங்களே வந்து பாருங்கள். சாரி, நான் பார்க்கிறேன். மிஸ்டர் மெக்டானல்ட் சமையல் அறையை சரிபார்க்க சென்றார். அது முன்பை விட சுத்தமாக இருப்பதை கண்டு வியப்படைந்தார். நகட் மற்றும் பானங்களுடன் மகிழ்ச்சியான உணவு. உண்மையில் இந்த இடம் பிரகாசிக்கிறது. நல்ல வேலை டாம்.
இந்த மாதம் நீங்கள் தான் சிறந்த ஊழியராகிறீர். பெருமைப்படுகிறேன் டாம். நன்றி ஐயா. பண்ணையில் வேலை செய்யும் வேறொரு தொழிலாளி ராப் மிகவும் கடின உழைப்பாளி. ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தார். அவர் அமைதியாக இருக்க முடிவு செய்தார். எனவே மறுநாள் காலையில் டாம் சமையல் அறைக்குள் நுழைந்த போது மந்திர வார்த்தைகளை உச்சரித்தான். யாளரி யாளரி. முந்தைய நாள் போலவே எல்லா வேலைகளும் தானாக செய்யப்பட்டன. டாம் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் ராப் ரகசியமாக ஜன்னலில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். என்ன கொடுமை இது! டாம் ஒரு சூனியக்காரனா? இதை உடனே நான் மெக்டொனால்டுக்கு தெரிவிக்க வேண்டும். திரு மெக்டொனால்ட் ஐயா அவர்களே, உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் ராப் எல்லாவற்றையும் கூறினார். சாலட் மற்றும் ஐஸ்கிரீமுடன் காம்போ உணவா? அதை அவன் அப்படியா செய்கிறான்? எந்த சூனியக்காரனும் இங்கே இருக்கக்கூடாது. வா போகலாம். ஹலோ மிஸ்டர் வீச், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். வீச், நான் விளக்கி கூறுகிறேன். அது ஒரு விசித்திரமான கதை. ஒரு நாள் இரவு நான் அங்கு... போதும் டாம், என்னுடைய பண்ணையில் மந்திரவாதிகளும் மந்திரங்களும் தேவையில்லை. கடினமாக உழைப்பவர்கள் தான் வேண்டும். சோம்பேறிகளாக இருந்து கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் மந்திரத்தை கொண்டு அல்ல. ஆனால் ஒரு சிறிய மந்திரத்தில் என்ன தவறு இருக்கிறது? நான் எனது வேலையை செய்கிறேன், அதுதானே முக்கியம். உங்கள் வேலை முடிகிறது அல்லவா? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் அது நியாயமில்லை. இந்த பண்ணைக்காகவும் இங்கிருக்கும் குடும்பத்திற்காகவும் ராப் மற்றும் மற்றவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் நீங்களோ எந்த வேலையும் செய்வதில்லை. சாக்கு போக்குகளை சொல்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் மந்திரத்தையும் பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் போதும், நிறுத்துங்கள். இனிமேலும் உங்களது சேவைகள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் என் குடும்பத்திற்கு என்ன செய்வது? அவர்களுக்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன்? நீ ஒரு சூனியக்காரன் தானே. வேறொரு வேலையை எளிதாக கண்டுபிடித்து விடுவாய் என்று நினைக்கிறேன். சரி, ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கூறுவது சரிதான். எனக்கு இந்த சாதாரண வேலை தேவையில்லை. நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்வேன். அதோடு டாம் தனது பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அடுத்த சில நாட்களுக்கு டாம் ஒரு வேலையை தேட முயன்றான். ஆனால் அவன் ஒரு சூனியக்காரன் என்ற செய்தி மிக வேகமாக பரவியது. யாரும் அவனுக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லை. சோர்வுற்று டாம் ஒரு இரவு வயலுக்கு சென்று எலரி எல்லோவை அழைத்தான். எலரி எல்லோ, எங்கே இருக்கிறாய் எல்லோ? திடீரென்று யாலரி தனக்கு பின்னால் நிற்பதை உணர்ந்தான். தாடியுடன் இருந்த அவரை பார்த்த டாம் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். நீ தாடி வைத்திருந்தது எனக்கு நினைவில்லையே. உங்களுக்கு நினைவிருக்கிறது, நான் இப்படிதான் இருந்தேன். இருக்கட்டும், பரவாயில்லை. கேள், எனக்கு உனது உதவி தேவை. உதவியா? நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு செய்துவிட்டேன். அதை அனுபவிக்கவில்லையா? அனுபவிப்பதா? நான் ஒரு சூனியக்காரன் என்று நினைத்து அவர்கள் என்னை பண்ணையிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். இப்போது இந்த நகரமே என்னை சூனியக்காரன் என்று முடிவெடுத்திருக்கும். அதனால் எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள். நான் இப்போது என்ன செய்வது? எனக்கு உதவி செய்யாளரி. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? என்னை பழையபடியே மாற்று. பழைய வாழ்க்கையை தான் விரும்புகிறேன். எல்லோரையும் போல நானும் கடினமாக உழைத்து எனது சாப்பாட்டிற்கு நான் சம்பாதிப்பேன். மெக்டொனால்ட் தொழிலாளியாக, டாம் டிரைவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மந்திரவாதியாக அல்ல. தயவு செய்து யாளரி, என்னை மாற்றிவிடு. உறுதியாக தான் சொல்கிறீர்களா? ஏனென்றால் என்னால் மீண்டும் இவ்வாறு கொண்டு வர முடியாது. ஆமாம், உறுதியாக தான் சொல்கிறேன். உங்கள் விருப்பம் போலயே நான் செய்கிறேன். யாலரி விரல்களை தட்டி சிரித்தார். வேலை முடிந்தது. என்ன முடிந்தது? உடனடியாக நடைமுறைக்கு வந்துவிட்டது. நீங்கள் சமையல் அறையில் செய்ததை யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் ஒரு மந்திரவாதி என்பதை அனைவரும் மறந்து விடுவார்கள். அப்படியா கூறுகிறாய்? மிஸ்டர் மெக்டொனால்ட் என்னை வேலை விட்டு விரட்டியதை அவர் மறந்திருப்பாரா? ஓ, உனது பேச்சில் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. சரி, நன்றி யாலரி. நான் புறப்பட வேண்டும். வருகிறேன். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? மிஸ்டர் மெக்டொனால்டிடம் எனக்கு வேலை இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமே. ஆனால் நீங்கள் என்னை நம்ப வேண்டும். நான் நம்புகிறேன். இருந்தாலும் நான் வருகிறேன் நண்பா. பிக் மேக்குடன் அதிக சீஸ் மற்றும் ஃப்ரைஸ். டாம் விரைவில் மிஸ்டர் மெக்டொனால்டின் பண்ணையை அடைந்து அவரது கதவை தட்டினான். கதவு மெதுவாக திறந்து அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார்.
அவர் கொஞ்சம் பதட்டமாக இருந்தார். ஆமாம் டாம், வா, இந்த நேரத்தில் இங்கு எதற்கு வந்திருக்கிறாய்? ஐயா, நான் இனிமேல் கடினமாக உழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இனிமேல் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்றும் உறுதியளிக்கிறேன். தயவு செய்து என் வேலையை எனக்கு திரும்ப கொடுங்கள். திரும்பவும் உனது வேலையா? ஆமாம், நீ எதை பற்றி பேசுகிறாய்? சரி, எல்லா வேலையும் முடிந்தது. சரி, பரவாயில்லை. ஏதோ மறதியில் வந்து விட்டேன். நாளை சந்திப்போம். வருகிறேன். சரி, போய் வா குழந்தை. எனவே அடுத்த நாள் முதல் டாம் எல்லோரையும் போலவே கடினமாக உழைத்தான். ஒருவர் தங்கள் சொந்த பணியை நிறைவேற்ற யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை அவன் உணர்ந்தான். மிஸ்டர் மெக்டானல்ட் டாமிற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்பித்ததற்காக மகிழ்ச்சி அடைந்தார்.